பேசுவோம். திரு புதுக்கோட்டை சீனிவாசன், இங்க அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக வேறு ஒருவரை பொதுச் செயலாளரா ஆக்குவதற்கு பாஜக திட்டம் போட்டு ஆளெல்லாம் தேர்வு பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசியிருக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர். எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, முதலமைச்சருடைய ஜோசியம் என்னைக்குமே பலிக்காது. அவர் அதிமுகவுக்கு நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஐயா எடப்பாடியாரோட ஆட்சி, அதிமுக ஆட்சி ஐயா எடப்பாடியார் தலைமையில வந்தப்ப கூட ஒரு வாரம் தான் நீடிக்குன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு பாஜகவோட ஊதுகுழல், பாஜகவோட கூட்டணி வச்ச நிலையிலையும் சரி விமர்சனம் பண்ணாரு, பின்னாடி விமர்சனம் பண்ணாரு. ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை. அதிமுகவோட பொதுச் செயலாளர் அதை நடைமுறையில செயல்படுத்தி காமிச்சிருக்கிறார். பாஜகவை நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்து களம் பண்ணாரு, சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சிருக்கிறாரு. அதாவது திமுகவிற்கு ஒரு மரபு வழி அரசியல். அப்பா கலைஞர் என்ன சொன்னாரோ மகன் ஸ்டாலின் சொல்றாரு. கூட்டணி வச்சுக்கிட்டா இவங்க இப்படி சொல்லுவாங்க, கூட்டணி இல்லைன்னா அப்படி சொல்லுவாங்க. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. அதாவது இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் திருமகளே வருக. கூட்டணி இல்லைன்னா கூட நட்பு கேடாய் முடியும். பஞ்சரான டயர், காலத்தின் குற்றம். அப்படி பார்த்தா அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் சார். அதிமுகவுக்கும் பொருந்தும். அதிமுக பாஜகவை பேசாததா, பாஜக அதிமுக தலைவர்களை பத்தி பேசாததா? அந்த ஒப்பீட்டுக்குள்ள போனோம்னா நிறைய இருக்கு பேசுறதுக்கு. இல்ல சார், அதாவது தேர்தல் கூட்டணி, தேர்தல்ல ஒரு பொது எதிரியை வீழ்த்துறதுக்காக அதிமுக கூட்டணி அமைச்சிருக்காங்க. பீகார்ல நிதிஷ்குமாருக்கு நடந்தது நாளை முதலமைச்சர் ஐயா எடப்பாடியாருக்கு நடக்கும்னு சொல்றதுக்கு முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இல்ல, முதலமைச்சர் ஆனா மக்களுடைய தீர்ப்பு அப்படிதான் அமைய போகுது. அது வேற பிரச்சனை. அதாவது இவர் நிதிஷ்குமார், அவரு நீங்களாவது முதலமைச்சருக்கு வரீங்க, அவரு அதிமுக பொதுச் செயலாளருங்கிறாரு. அதிமுக பொதுச் செயலாளரை மாத்திரத்துக்கு பாஜக தயார் பண்ணிச்சு, ஆளெல்லாம் தேர்வு பண்ணிட்டாங்க சார். அதிமுக புரட்சி தலைவர் அண்ணன் கேசிபி சொன்ன மாதிரி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருடைய விசுவாசிகள், தொண்டர்கள் நிறைந்த ஒரு இயக்கம், கோடிக்கணக்கான தொண்டர்கள் நிறைந்த இயக்கம். இந்த தொண்டர்கள் தான் ஒரு தலைவரை உருவாக்க முடியும். இந்த கட்டமைப்பு திமுக மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்க தான் தலைவராக வர முடியும், குடும்பத்தில் உள்ளவங்க தான் அமைச்சராக வர முடியும். அந்த போக்கு இல்லை இங்க. ஒரு தொண்டர்கள் நிர்ணயம், யார் தலைவர்னு தொண்டர்கள் தான் முடிவு பண்ற ஜனநாயக இயக்கம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல், எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடியார். இவர் அரசியலுக்காக ஒரு கற்பனை கலந்து பேசுறாரு. அதிமுக இருக்கிற ஆளுகள் எல்லாம் எப்படா வெளியில வருவாங்க, நம்ம தத்து எடுத்து கட்சி நடத்தலான்னு. அதாவது சொந்த தெம்பை பத்தி இவருக்கு கவலை இல்லை. இருக்கிற ஆட்களை பிடிச்சு கொண்டு ஏசா 22 கூட்டணி கட்சி பிப்ரவரி 22 தான் கூட்டணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பேசி தொகுதி மெகா கூட்டணி பிரம்மாண்ட கூட்டணி ஆச்சு, பிரம்மாண்ட கட்சி வருது அப்படின்னு சொல்லப்பட்டது, வலிமையான கூட்டணி அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அது எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. இல்ல, அது ஒரு அறைகூவல் சார். திமுக அரச வீட்டுக்கு அனுப்புறதை அகற்றுறதுக்கு எந்த சிந்தனை உள்ளவங்க வரலான்னு ஒரு அறைகூவல் விடுத்தாங்க. அதுக்கு விருப்பம் இருக்கிற கட்சிகள் அப்படி விடுக்கப்பட்ட அறைகூவலை கேட்டு யாருமே வரல. அதுதான் நிதர்சனம் சார். ஏன் சார் வரல? காலம் இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இன்னும் கூட்டணி கட்சிகள் வரும். இப்ப உள்ள பாருங்க, மக்கள் நீதி மையத்துல குழப்பம், காங்கிரஸ்ல குழப்பம். ஐயா மாணிக் தாகூர் சொல்றாரு, பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் ஒப்பந்தத்துல எல்லாம் கையெழுத்து போட்டாங்க சார். ஒட்டு போட்ட சட்டை. நீங்க என்னதான் இருந்தாலும் உள்ள தொண்டர்கள் அதை ஜெல்லு ஒர்க் அவுட் ஆகல. இந்த கூட்டணியில உள்ள தொண்டர்கள் இணையாமல் தலைவர்கள் மட்டத்துல இணைஞ்சிருக்கிற கூட்டணி தான் திமுக கூட்டணி. அப்ப இபிஎஸ் டிடிவி தினகரன் எப்படி பார்க்கணும் சார்? தலைவர்கள் எல்லாமே இந்த பொதுவெளியில அதிமுக என்டிஏ கூட்டணி தலைவர்கள் யாரு அதிமுக விமர்சிச்சு நீங்க பொதுவெளியில பாத்திருக்கீங்களா? கூட்டணி ஒரு கட்டுப்பாடோட போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு வாரத்துல தொகுதி பங்கீடு முடிஞ்சிடும். ஆனா எதையுமே எட்டாத திமுக கூட்டணி அதிமுக இன்னைக்கு ஏதோ பேசணுங்கிறதுக்காக ஒரு மேடையில நின்றுட்டு நிதிஷ்குமார் பீகார் மாடல்ல இது மாதிரி பண்ணிடுவாங்க, பொதுச் செயலாளரை மாத்திடுவாங்க. இதெல்லாம் ஒரு அதீத கற்பனை. சொல்றாரு. நீங்க எதிர்வரும் காலத்தை நீங்க சொல்ற மாதிரி கணிப்பாவோ ஜோசியமாவோ சொல்ல வேண்டாம். இதற்கு முன்னாடி பாஜகவினுடைய ட்ராக் ரெக்கார்ட் மற்ற மாநிலங்கள்ல என்னெல்லாம் நடந்திருக்கு, ஏன் தமிழ்நாட்டிலேயே அதிமுகவிலேயே பல விவகாரங்கள் பாஜகவினுடைய முடிவால் தான் இங்கு நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாருல. இதே சோழா ஹோட்டல்ல கடந்த தேர்தலெல்லாம் ஐயா எடப்பாடியாரை சந்திக்க ஐயா உள்துறை அமைச்சர் இங்க பார்த்தாரு. ஏன் அது பிரியன் சாருக்கு தெரியல? அப்ப அவங்க கேட்ட தொகுதி எத்தனை, அதிமுக கொடுத்த தொகுதி எத்தனை? அதாவது எல்லா வகையிலையும் தனித்தன்மை. நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்து களம் கொண்டது அதிமுக, சட்டமன்ற தேர்தலில் சேர்ந்து திமுக அகற்றணுங்கிறதுனால உறவாடுது. அவ்வளவுதான். தோழமை என்பது தேர்தலுக்கு மட்டும்தான்.
ஒரு தேசிய கட்சி இங்க வந்து அடியோட அதிமுகவோட கட்டமைப்பை மாத்திரும் அல்லது வந்து ஏதாவது இது மாதிரி தகவலுக்கு பீகார்லயும் இதே தோழமைக்காகத்தான் நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சாங்க. அங்கேயும் இதே மாதிரி நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வருவார், நிதிஷ் ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லிதான் பிரதமர் அங்க பரப்புரையெல்லாம் செஞ்சாரு. ஆனா இன்னைக்கு 106 நாட்கள்ல நிதிஷ்குமாரனுடைய ஆட்சி முடிஞ்சு பாஜக முதலமைச்சர் அங்க வராரு. திராவிட இயக்கம், தமிழகத்தினுடைய தட்பவெப்ப நிலை, அரசியல், மக்களுடைய நிலைப்பாடு, தொண்டர்களுடைய நிலைப்பாடு, இதெல்லாம் அதிமுக வேற சார். இது வேற லெவல் சார் அதிமுக. அதை கொண்டு போய் நீங்க பீகாரோட இந்த மண்ணுக்கு அது பொருந்தாது. பாஜகவே அதிமுகவோட சரணடைஞ்சு நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்கிறேன்னு தேசிய தலைமையிலிருந்து தமிழக தலைமை வரை இன்னைக்கு ஐயா எடப்பாடியாருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து தேர்தலுக்கு முன்னும் சரி பின்னும் சரி அதிமுகவை யாராலும் மூணு முறை டெல்லி போயிட்டு வந்தா இன்னும் ஒப்பந்தம் கையெழுத்தாகல. பாஜக பேசினாதான் இந்த பக்கம் பாமக பேச முடியுங்கிற அளவுக்கு சிக்கல் இருக்கு. நீங்க சரணாகதிங்கிறீங்க சார். எந்த சிக்கலும் இல்ல சார். ரொம்ப அற்புதமான கூட்டணி அமைஞ்சிருக்குது. தொகுதி பங்கீடு சிறப்பா முடியும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஐயா எடப்பாடியார் அதிமுக தலைமையில் ஆட்சி. இதுல வேற எந்த மாற்று கருத்தும் இல்ல. வடநாட்டு தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பேசுறப்ப என்டிஎன் தான் பேசுவாங்க. தமிழ்நாட்டு தலைவர் வந்து ஐயா நயினார் நாகேந்திரன் அதிமுக ஐயா எடப்பாடியார் தலைமையில் தான் ஆட்சின்னு உறுதியா சொல்றாரு. இதை தவிர என்ன கருத்து எதிர்க்கட்சி பார்வை எடுத்துக்கிறேன். திரு ஸ்ரீனிவாசன், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சுகுணா திவாகர், இங்க மற்ற மாநிலங்கள்ல செய்யலாம். மற்ற மாநிலங்கள்ல அப்படி ஒரு கட்சியை கபலீகரம் செய்வதோ அங்க தலைவர்களை மாற்றுவதோ முதலமைச்சரை மாற்ற பண்ணலாம். ஆனா தமிழ்நாடு அப்படி ஆனா இடம் இல்ல, அதிமுக அதற்கான கட்சி இல்ல அப்படிங்கிறார். இல்லப்பா, பிரியன் சார் ரொம்ப விளக்கமா விலாவாரியா சொன்னார். பிஜேபி வந்து அந்த ஃபார்முலாவை எப்படியெல்லாம் பயன்படுத்துது. ஒடிசாவா இருக்கட்டும், காஷ்மீரா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், நீங்க புதுச்சேரி வரைக்குமே எடுத்துக்கலாம். நமச்சிவாயத்தை வெளியில கொண்டு வந்து நியமன எம்எல்ஏக்களை நியமித்து இன்னைக்கு என்ஆர் காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிஜேபி அங்கே மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று, இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை பிஜேபி வந்து தீர்மானிக்குமா அப்படின்னா நமக்கு கேட்குறப்ப அது ஒரு அதீத மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா தெரியும். ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அங்கே பொதுச் செயலாளர் ஆனவங்க இவங்க தான் பொதுச் செயலாளர் ஆவாங்கிறத யாருமே வந்து கணிக்க முடியலை. இப்போ சசிகலாவை பொறுத்த வரைக்கும் சசிகலாவை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறது உண்மைதான். இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதாவுடைய மரணம்ங்கிறது ஒரு இயற்கையான மரணம் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் சசிகலா மீதான ஒரு வெறுப்பு மனம். இப்ப மக்கள் ஏத்துக்கல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அளவுகோல் இருக்கு? அவங்க என்ன தேர்தலை சந்திச்சாங்க, என்ன மேண்டேட் என்ன பார்த்தாங்க, எப்படி அந்த அளவுகோல்? நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்பே பாத்தீங்கன்னா சசிகலாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் எதிராக தான் தொடர்ச்சியாக கோஷம் எழுப்பப்பட்டுச்சு. சசிகலாவை வந்து ஜெயலலிதாவுடைய பிரதிநிதியாக வந்து ஏற்றுக்கொள்வதற்கு மக்களோ அதிமுக தொண்டர்களோ தயாராக இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் அதற்கு பிறகு சசிகலா சிறைக்கு போனதற்கு பிறகு அந்த மனநிலையை பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிச்சு. இப்ப தர்ம யுத்தத்தை வந்து ஓபிஎஸ் தொடங்கியதாக இருக்கட்டும், இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்னா கவர்னர் சேர்த்து வைத்ததாக இருக்கட்டும், அல்லது ராஜேந்திர பாலாஜி மோடி எங்கள் டாடி மேலே இருக்கிற பார்த்துக்கிறான்னு சொன்னதாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அதற்கு பிறகு வெளிப்படையாக பல இடங்களை சொன்னதாக இருக்கட்டும், செங்கோட்டையன் அமித்ஷாவை போய் டெல்லியில் சந்தித்ததாக இருக்கட்டும், இதில் ஏதாவது மறைக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்களை யாருக்குமே தெரியாம எங்கேயோ ரகசியம் நடந்துச்சா எல்லா அசைவுகளுமே எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதிமுகவில் 2 பிரிவுகளும் வெளிப்படையாகவே வந்து தொடர்ச்சியாக சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் டிடிவி தினகரன் சசிகலா சிறைக்கு போனதுக்கு பிறகு இனிமேல் நான் வந்து பாஜகவோட நாங்கள் வந்து கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படின்னு தினகரன் சொன்னார். இப்போ என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டார். வெளியில வந்த பிறகு கூட அவர் பிஜேபி தேர்தல் கூட்டணின்னு வந்துட்டா அதுல சில காம்ப்ரமைசஸ் இருக்கும். இப்ப கடந்த கால பேச்சுக்களை எல்லாம் கசப்புகளை எல்லாம் மறந்து தேர்தல் கூட்டணி திமுகவை எதிர்க்கிற எல்லாரும் நாங்கள் ஓரணியில் இணைகிறோம் அப்படிங்கிற ஒரு புள்ளியில இணைகிறாங்க. அது ஏதாவது நீங்க சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் சேர்ந்திருக்காங்க. அதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? அதுல நான் இப்ப மட்டும் சொல்ல 2024 நாடாளுமன்ற தேர்தலையே அதிமுக எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டார். வெளியில வந்ததுக்கு பிறகும் மோடியின் மீது எந்த விதமான விமர்சனத்தையும் வைக்கல. அவர் வந்து என்ன சொன்னார்னா, டெல்லி அரசு வந்து தமிழ்நாட்டை மாட்டாந்தாய் மனப்பான்மையா நடத்துது அப்படின்னு சொல்லி 2 கட்சிகளையும் சேர்த்து தான் சொன்னார். சட்டம் இங்கே வந்து நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை வந்து மோடி வந்து முடிச்சுட்டு இந்தியா முழுக்க போய் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை அவர் வந்து முன் வச்சார். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா இங்க இருக்க எரும மாட்டை எடுத்து அங்க கொடுத்துருவாங்க, நகையை எடுத்து கொடுத்துருவாங்க. இப்ப சற்று நேரத்துக்கு முன்னாடி அந்தியூர் பிரச்சாரத்துல பேசும்போது சொல்றாரு, மத்தியில நம்ம ஆட்சி தான் இருக்கு, நாம வெற்றி பெற்று வந்தா எதுவா இருந்தாலும் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு. அந்த நம்பிக்கையை இப்ப களத்துல வெளிப்படுத்த இல்ல. நான் இப்ப அப்ப சொல்றேன், நான் அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் மோடிக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி இல்லைனாலும் கூட எந்த விதமான கண்டனத்தையும் தெரிவிக்கல. இப்ப வந்து இப்ப ஒண்ணுல இப்ப காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையில மோதல்கள் இதெல்லாம் இருந்தது, முரண்பாடுகள் இருந்தது. ஆனால் ஸ்டாலின் எப்படி வந்து காங்கிரஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு,
எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எப்படி சரண்டர் ஆகிருக்காருங்கிறத பாருங்க. ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத காங்கிரஸ் கேட்குது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா வலிக்க கொண்டு வந்து 3 சீட்டு கூட கொடுத்து இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை முடிச்சிடறாரு. ஓகே, இப்போ நீங்க சொல்ற மாதிரி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து அவங்க கேட்கிற இடத்த கொடுத்திருந்து அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லியிருந்தா சரணாகதின்னு சொல்லலாம். 3 முறை டெல்லி போயிட்டு வந்தோம், இன்னும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகல அப்படின்னா அவரு ரொம்ப உறுதியா இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கறத அறிவிச்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷாவா? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான தலைமை அப்படிங்கிற முறையில அமித்ஷா அறிவிக்கிறாரு. இதுக்கு ஒப்புமை சரியான ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, இன்னைக்கு டொனால்டு ட்ரம்புக்கும் மோடிக்கும் உள்ள ஒரு உறவு தான் பாஜகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள உறவு. இந்தியா பாகிஸ்தான் போர் நின்றுச்சு, போர் நிறுத்தம் அப்படிங்கறத இந்தியா அறிவிக்கல, டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்சாரு. இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்சாரு. அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து ரஷ்யாவுக்கான அந்த ரஷ்யாவுக்கு நீங்க 1 மாசம் நீங்க வந்து என்ன வாங்கிக்கங்க அப்படிங்கறது அமெரிக்கா தான் அறிவிக்குது. அதே மாதிரி தான் இங்க தமிழ்நாட்டுக்கு தலைமை அதிமுக தான். இங்க எடப்பாடி பழனிசாமி கொடுத்துதான் மோடி வாங்கிக்கணும், பாஜக வாங்கிக்கணும். எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமித்ஷாவை வந்து சந்திக்க போனப்ப யாருக்குமே தெரியாம ரகசியமா சந்திக்க போனாரு. ஒரு கட்சி தலைவர் ஏன் ரகசியமா போய் சந்திக்க போனோம்? சந்திக்க போயிட்டு வந்ததுக்கு பிறகு நாங்க மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காகத்தான் அமித்ஷாவை சந்தித்தோம் அப்படின்னு சொன்னார். அமித்ஷா வந்து ட்வீட்ல போட்ட பிறகுதான் தெரியும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். இங்க பிரஸ் மீட் நடக்கிறப்ப ஒரே ஒரு வார்த்தை கூட வந்து எடப்பாடி பழனிசாமி பேசவே